மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு கேள்வியோட வந்திருக்கேன். எனக்கு குடமிளகா பற்றி ஹெல்த் பெனிஃபிட் சொல்கிறீங்களா? என்னடா மதுஸ்ரீ, கொடமிளகால பெனிஃபிட் தெரியாம நீ இருக்கிற? நான் சொல்றேன் உனக்கு. கொடமிளகால பார்த்தீங்கன்னா வைட்டமின் சத்துக்கள் என்னென்ன இருக்கு பார்த்தியா? A B6 C E. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் ஏ சத்து அதிகம் உள்ளது பார்த்தியா நம்ம கொடமிளகா தான். அது மட்டும் இல்லாமல் மெக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்து போன்ற பல சத்துக்கள் அடங்கியதான் இந்த கொடமிளகா. இது மட்டும் இல்லை, இந்த உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாரும், ஜிம்முக்கு இதுக்கெல்லாம் போகிறாங்களா, அப்படி உள்ளவங்க கொடமிளகா ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு குறைச்சி உடல் எடையும் குறைக்க உதவுகிறது இந்த கொடமிளகா. நம்மளுக்கு கேன்சர் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அப்படி உள்ளவங்க கேன்சர் வராமல் தடுக்கணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் கொடமிளகா சேர்த்துனா இந்த புற்றுநோய் செல் உருவாகிறது அறவே தடுத்துருது இந்த கொடமிளகா. அது மட்டும் இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் இந்த கொடமிளகா ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குடா நம்மளுக்கு. இப்போ நம்ம 6 மணி ஆனாலே எல்லாருக்கும் கண்ணு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் பகல்லே கண்ணு தெரியாது. அப்படி உள்ளவங்க கண் பார்வை திறனை மேம்படுத்த நினைக்கிறவங்க இந்த கொடமிளகா அவங்க உணவில் சேர்த்துட்டு வரலாம். இது மட்டும் இல்லை, நம்ம ரத்தத்தின் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் இந்த கொடமிளகா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுடா. வயது முதிர்வை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் இந்த கொடமிளகா நம்மளுக்கு உதவுது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின்ல கருப்பாகவும் வறட்சியாகவும் சுருக்கமாக இருக்கும். அப்படி உள்ளவங்க இந்த கொடமிளகா சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த சுருக்கம் எல்லாம் குறைஞ்சிரும். இதுதாண்டா எனக்கு தெரிந்த கொடமிளகாயில் உள்ள சத்துக்கள். நீனும் இனிமேல் டெய்லியும் வளர்கிற புள்ள நல்லா சாப்பிடணும். நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை இந்த கொடமிளகா இருக்குது. நீ சாப்பாடில் இந்த கொடமிளகா கிரேவி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடமிளகா உணவில் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா உனக்கும் உடம்புக்கு நல்ல. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் வேணும். அதனால் நீனும் என்ன பண்ணுற, இந்த கொடமிளகாவை சாப்பிட்டுட்டு வா. அப்படியே சித்தி, இதில் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் எப்போ சாப்பிட்டாலும் குடமிளகா மட்டும் ஒதுக்கி வச்சுடுவேன். இனிமேல் நானும் சாப்பிடுவேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி சொல்கிறேன். ஓகே, பாத்தியா, படித்த பிள்ளைன்னு காமிச்சிட்ட. உடனே ஒரு நல்லது சொன்னோன்னே இவ்வளோ சத்து இருக்குன்னு சொன்னோன்னே நானும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பார்த்தியா, அதான் படித்த பிள்ளைக்கு அழகு. உன் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொல்லு, உன் ஃப்ரெண்ட்ஸ்களையும் சாப்பாடில் சேர்த்துக்க சொல்லு. நிறைய நம்மளோட யூடியூப் சேனலில் நிறையா வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் பற்றி போட்டிருக்கோம். உன் ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்டையும் சொல்லி பார்க்க சொல்லு. மக்களே, நீங்களே இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் காய்ஸ், எங்கள் சித்திக்காக ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா வீடியோஸ் வரும். தேங்க்யூ மக்களே. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். பாய்.